ஸ்க்ரீம் ஆகுதுங்க எனக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டெச் இதுடா போருங்க. சேனல் குட்டி சேனல் தான், அதனால் கொஞ்சம் இப்போ தான் வீடியோஸ் கூட டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். ஓ ஏறா சூப்பர் ரோடு மாறிடுச்சு. சூப்பராக ஏறுது கைஸ் வண்டி. எல்லாம் பண்ணால் படுத்துருவோம் ஓரளவு டீசெண்டாக. ஓகே டீசெண்டான கார் 382 தேர்டு இயர். ரொம்ப நாள் ஆகுதா ஓட்டி ஒரு மாதிரி அரோசல் ஆகிறேன் நான். நல்லா இருக்கு கைஸ் வண்டி, சூப்பராக இருக்குது கைஸ். உள்ள உள்ளாமா தொலைச்சிட்டு கொடுத்துறேன் கூட. சும்மா கண்ணாடி கொஞ்சம் தெரியாது எனக்கு, கண்ணு தெரியாது. தேங்க்ஸ்ரா, தேங்க்யூ பையா. கைஸ் இன்னைக்கு போய்ட்டு வந்து ராயல் என்ஃபீல்டில் கிரான்சலரா அந்த வண்டி ஓட்ட போகிறேன், ஓட்டி பார்க்க போகிறேன். அதான் சரி வீடியோ எடுத்துறதுனால ஆச்சு. இன்றைக்கி தான் கோப்ரோ மறுபடியும் எடுத்து செட் பண்ணியிருக்கேன். எப்படி கேட்குதுன்னு கொஞ்சம் ஹை ஸ்பீடில் எடுத்து ஓட்டி பார்க்கணும். வண்டியை எடுத்தே ரொம்ப நாள் ஆகுது கைஸ். வெயில் வேறு பொழக்குது, வர வெயிலில் வரவே பிடிக்க மாட்டேங்குது எனக்கு. எப்பார் ஹேண்டி எப்பார் ஃபுல்லாக போத்தி நிற்குது. எவனா ஒரு 2 பேர் இருக்கிறானுங்க. கேட்குதா? கேட்குது கைஸ். சூப்பராக இருக்குது வண்டி. சார்ஜ் பேட்டரி போடாமட்டேன் நான். ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது கவனம் இல்லாமல். ஐயோ வண்டி நான் தூக்குது, நல்லா இருக்கேன் வண்டி. ஆனால் வந்து வண்டியோட சிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கைஸ் நல்லா தெரியுது. சிட்டிங் பொசிஷன் வந்து ஐயோ மைக்கு ஊழ்ந்துடும் போலையே கீழே. கேட்குதான்னு தெரில. கேட்குற வரைக்கும் கேட்கறதுலாம் திருப்பி தான் எடுக்கணும். இப்படி வச்சா கேட்கும். அதான் கைஸ் வண்டியோட சிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா 54. வண்டியோட சிட்டிங் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு குப்பமாக தான் இருக்குது. அந்த ஹேண்டில் பார்லாம் வந்து அந்த அப்ரைட்லாம் வந்து அந்த ஒரு ஃபீல் வரல. வண்டி வந்து அந்த ஒரு வலிக்கிறதுக்கு ஏற்ற வண்டின்ற ஃபீல் வரல எனக்கு. ஆமாம் பேக் சஸ்பென்ஷனும் ஓகே, ஆனால் வைப்ரேஷன் கம்மியாக இருக்குது. வைப்ரேஷன் வந்து புல்லெட்டில் வைப்ரேஷன் இல்லாத ஒரு வண்டி இது. ஓரளவு நான் பார்த்த வரைக்கும் இப்போ ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ எவ்வளோ பரவாயில்ல, நல்லா இருக்குது. கட்டு நல்லா இருக்கே. ஏதாவது ஹைவே ஏற்றணும் கைஸ், கொஞ்சம் ஹைவே ஏற்றி தான் ஓட்டணும். இப்போ சிட்டி டிராஃபிக்கில் வந்து ஓட்டுறது வெறுப்பான வேலை. நல்லா டார்க் ஹெவியாக இருக்குது. டார்க் நல்ல ஹெவியாக இருக்குது. எனக்கு எந்த வண்டி எடுத்தாலும் கொஞ்சம் இந்த கியர் பேட்டர்னு இந்த கிளச்சு தான் எனக்கு பிரச்சனையே. இந்த கொஞ்சம் செட் ஆகிற வரைக்கும் அதை நான் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆனால் இதை விட இதோட காம்படிஷன் அந்த ட்ரைம்ப்னு நினைக்கிறேன். இந்த ட்ரைம்ப் நான் ஓட்டிருக்கேன் ஒருத்தர், சூப்பராக இருக்கும் அந்த வண்டி. இதை விட ஹிமாலயனில் நிறைய வண்டி இருக்கிறானுங்க ராயல் என்ஃபீல்டில். வாரத்துக்கு ஒரு வண்டி இருக்கிறான். அந்த நான் அடுத்த வாரம் ஒரு வண்டி கலர் மாற்றி கொடுக்குறானுங்களாம். ஆனால் ஒரே இன்ஜினை வச்சு அப்படியே நிறைய கொஞ்சம் இது, அது கொஞ்சம் நல்ல மேட்ரு தான் அது. ஆனால் வண்டி நிறைய சேல் ஆகும். தூக்குது ஓகே, சிட்டி டிராஃபிக்கு ஓட்டலாம். ஆனால் ஹேண்டில் பார் தான் கொஞ்சம் பொசிஷன் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. வேறு மாதிரி வந்து இருக்கலாம். அந்த ஒரு அந்த ஒரு கமிட்டான ஒரு ஃபீல். அதே மாதிரி கிரண்ட்டு, அந்த வண்டியோட அந்த இன்ஜின் கிரண்ட் இருக்குங்கள, அது ஹெவியாக இருக்குது வண்டி இன்ஜினில். யாருக்கு இருக்கும் காரரிங் எப்படி இருக்கும்? காரரிங்களுக்குலாம் இது கிடையாது கைஸ். இந்த வண்டி கார்னர்லாம் பண்ணக்கூடாது. இல்லை கார்னர்லாம் பண்ணால் படுத்துருவோம். ஓரளவு டீசெண்டாக ஓகே, டீசெண்டான கார்னர். 390 மாதிரி பெச்செல்லாம் ஐயோ கீரை மாற்றி கொடுப்பேன் என் வண்டி மாதிரி. 55 செகண்ட் கியர் 82 தேர்டு இயர் எவ்வளோன்னு பார்க்கல, கேமராவில் தெரியும்னு நினைக்கிறேன். எதனா ஒன்று வந்துடுங்க வீடியோ எடுக்கும்போது கேமரா கரெக்டாக வைக்க மாட்டேன். இல்லை பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டிங்கில் போயிடும். எதனா ஒன்று இருக்கும். கொஞ்சமே அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும், கரெக்டாக வச்சு செட்டிங்க. மெயின் வந்து வீடியோக்கு இதுதான்றதை மறந்துட்டு
நான் வேறு எது நினச்சிட்டு இருக்கிறது. எங்கே கொஞ்சம் நல்ல ரோடு இருக்கும். வண்டியோட இன்ஜின் பிரேக்கிங்லாம் செம்மையாக இருக்கு. இந்த ரோடு தான் ஓட்டி ஆகணும்னு நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு. ஹைவே மேலே ஏற்றிட்டு பெட்ரோல் இருக்கா? இருக்கு. ஹைவே ஏற்றிட்டு பார்க்கலாம் கைஸ். இதுக்கப்புறம் ரோடு கிடைக்குமா தெரியல எனக்கு. செகண்ட் கியர் 80. அதான் நல்லா இருக்கு. டார்க் லோ அண்ட் டார்க் சூப்பராக இருக்குது. ரோட்ஸ்டர் வண்டின்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், இது வந்து ரோட்ஸ்டர் இந்த ஸ்க்ராம்ப்லரு அந்த மாதிரி மாடலில் வர வண்டி கைஸ். இது நல்ல சூப்பரான ஒரு சிட்டிங் போஸ்டர் இருக்குது. அதனால தான் இந்த ஹேண்டில் ஃபஸ்ட்டு பிடிக்கல. ஆனால் இப்போ கொஞ்சம் ஹேண்டில் போனது நல்லாயிருக்கு. டார்க்கு வேறு லெவலில் இருக்குது கைஸ். லோ அண்ட் டார்க்கு ஸ்டார்டிங்கில் கொடுத்ததுமே வண்டி அப்படியே கிளம்புது. இந்த பாருங்க, தற்கூரி டேய் ஹைவேல ஏற்றி இப்போ காட்டுறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்லோவாக ஓட்டுறது வேகமாக ஓட்டுறது தான் வந்து இவங்க கெட்டது தப்புன்னு பேசுவானுங்க. ஆனால் குருட்டுத்தனமாக ஓட்டுறது எவனுமே சொல்ல மாட்டான். அந்த எவன் வரானோ வரலையும் நான் பாட்டுன்னு என் மனசில் நினச்சிட்டேன், நான் இப்போ கிளம்பணும், நான் இப்போ நான் கிராஸ் பண்ணணும். அப்படி ஓட்டுறவனோட கரெக்டாக வேகமாக ஓட்டணும், ப்ராப்பராக ஓட்டுறோம். எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெட்டர் டிரைவர் தான் நான் சொல்வேன். அது வேறு, அதெல்லாம் வந்து வேறு கதை. நம்ம சொல்கிறது டிரைவிங்கில் வந்து அதை பார்த்து ஓட்டுறோன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சூப்பர் டிரைவர். இஃப் யூ டிரைவ் ஃபாஸ்ட் ஆல்சோ ஹவு கான்ஷியஸ் இஸ். சூப்பராக இருக்குது வண்டி. ஃபில்டரிங் ஓகே, எனக்கு ஃபில்டரிங் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போலாம் பண்ணுறதில்ல. கியர் பேட்டர்ன் வேறு மறந்துடுறேன்டா விக்கி. டிராஃபிக்கை பாருங்களேன். இந்த டிராஃபிக் தான் கைஸுங்க நம்ம நாட்டிலையும் பேங்காக் போயிருந்தேன் போன மாதம். அப்பா ரேடியேட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் டைம் ரேடியேட்டர் இமாலயனில் நான் ஓட்டி ஆன் ஆகுது. ஐ மீன் இந்த ராயல் என்ஃபீல்டில் ரெட்டு போட்டிருக்கு. ஹைவே கொஞ்சம் ஒரு நாள் போகலாம், அப்படியே ஓரமாக போயிடலாம். போவாங்க பைக்கர்ஸ்லாம் போவாங்க, தான் போகிறாங்களே. ஆனால் யாரும் இதை ஃபாலோ பண்ணாதீங்க. சூப்பராக இருக்குது கைஸ் வண்டி. அந்த ஹை அண்டு ஐ லவ் டு ஸ்டாப் அண்ட் இந்த வண்டியில் டாப் அண்ட் ஸ்க்ரீம் ஆகுதுங்க. எனக்கு ஒரு தடவை ஒரு ஸ்டெச் இதுடாக போருங்க. சேனல் குட்டி சேனல் தான், அதனால் கொஞ்சம் இப்போ தான் வீடியோஸ் போட்டு டெவலப் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்கு. ஐயோ ஏறா சூப்பர். ரோடு மாடிச்சு. சூப்பராக ஏறுது கைஸ் வண்டி. குவிக் ஷிஃப்டர்லாம் இல்லை இல்லை, ஆனால் அதுவே ரேமில் கீழ் மாறுது. சிட்டி ஸ்பீட்ஸில் நீங்கள் அழகாக க்ரூஸ் பண்ணலாம் கைஸ். இந்த வண்டியை எவ்வளோ இன்னும் ஒரு 80-90 அழகாக க்ரூஸ் பண்ணலாம் சிட்டி ஸ்பீட்ஸில். இந்த மாதிரி ஓரளவு டிராஃபிக்கில் மெயின்டைன் பண்ணலாம் ஸ்பீடு. அந்த கியர் ஷிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே தொட்டதும் சலக் சக் 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 சூப்பராக இருக்குது. போகிறோம் இங்கே யூட்டன் அடிச்சிடலாம் கைஸ். யூட்டன் அடிச்சு ஒரு ஸ்டெச் ஓட்டிட்டு எடுத்து வண்டியை கொடுத்துடலாம். வண்டி என் தம்பி வண்டி தான். கேட்குதான்னு தெரில மைக்கு. கேட்கலாம் அடுத்த வீடியோலேருந்து மாற்றிக்கிறேன், அவ்வளோதான். பட் இந்த வழி வலிக்கிறேன் நினைக்கிறேன். ஆனால் எந்த வண்டியாக இருந்தாலும் இப்படி தான் வலிப்பேன். கரெக்டாக இன்ஜின் பிரேக்கிங் பண்ணிங்கன்னா இன்ஜினுக்கு ஒன்றும் ஆகாது. ஆனால் ரெகுலேட்டர் மட்டும் அடிக்காதீங்க. இன்ஜின் பிரேக்கிங் ப்ராப்பராக பண்ணால் ஒன்றுமே ஆகாது. தற்கூரி இல்லை போக வேறு சொல்கிறாரு ஒரு லாங் யூ தான் அடிப்பானுங்க கார் டிரைவர்ஸ். BMW போதே. ஓ 390 என் தம்பியா அது பார்க்குறான். கேடிஎம்மில் வேலை பார்க்குறாரு ஒரு அண்ணன், அவருன்னு நினச்சிட்டேன். ரொம்ப நாள் ஆகுதா ஓட்டி ஒரு மாதிரி அரோசல் ஆகிறேன் நான். நல்லா இருக்கு
ஆகுது வண்டி. யாருக்கு சூப்பராக இருக்குது guys. உள்ள உள்ளாமா ஏன் நான் ரொம்ப கியர் கட்டு பண்ணேன், பிரேக் அடிக்க மாட்டேன்னா கைஸ். பிரேக் அடிச்சிங்கன்னா வண்டி வந்து அப்செட் ஆகும் நிறைய. கியர் கட்டில் தான் வண்டி ஸ்மூத்தாக நிற்கும். ஐயோ பிரிட்ஜு கீழே போகணுங்க. நான் மேலே வந்தேனே ஒரு பாட்டி போகிறோம். ஓகே வில் டேக் திஸ் லெஃப்ட். அந்த வழி வேணாம், இதில் பூந்து அழகாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடுவோம். இதில் பிரேக்கும் சூப்பராக தான் கைஸ் இருக்குது இந்த வண்டியில். நல்ல அந்த 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 கரண்ட்டெல்லாம் நல்லா தெரியுது. பரவாயில்ல, காம்படிஷன் ஹெவியாக இருந்தாலும் வண்டி நல்லா விட்றானுங்க. இந்த மாதிரி இடத்துல நம்ம ரொம்ப ஏறக்கூடாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஏன்னா லைன் மாறிடுச்சுன்னா உள்ளே போயிடுவோம். கொஞ்சம் ஜஸ்ட்டு சின்ன ஒரு மிஸ்டேக் தான், அதுவும் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக போயிடும். அவ்வளோதான், வந்துட்டோம் கீழே. இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் பழைய மாதிரி அப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்டிகிட்டு போய் கொடுத்துட வேண்டியதான் வண்டியை. குவிக் ஷிஃப்ட் இல்லாமலே கீர் சூப்பராக மாறுது கைஸ். அப்படியே மேலே ஏற்றி இன்னொரு ரவுண்ட் அடிக்கலாமான்னு இருக்குது எனக்கு. பாண்டிச்சேரி வரைக்கும் எடுத்துன்னு போனால் சூப்பராக இருக்கும். நான் ப்ராக்டிஸில் இல்லை கொஞ்சம், அதனால தான் கொஞ்சம் பார்த்து ஓட்டுறேன். ப்ராக்டிஸ் தான் கைஸ் மேட்ரு வண்டியில். நீங்கள் எவ்வளோக்கு ப்ராக்டிஸ் இருக்கீங்களோ அந்த அளவு வலிக்கலாம். ப்ராக்டிஸில் இல்லாமல் மட்டும் நம்ம வலிக்கவே கூடாது. அதுதான் நம்ம பண்ணுறதுலேயே மிகப்பெரிய. நானே அவுட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் இப்போது. டெய்லி வண்டி ஓட்டுறது கிடையாது. ஐ லவ் திஸ் பைக். சூப்பராக இருக்க கியர் கட்டலாம். இது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஏற்ற மாதிரி கீழே இறக்கி கொடுத்தா சூப்பராக இருக்கும். ஃபில்டரிங் பண்ணுவோம் லைட்டாக. ஆனால் அந்த டார்க் ஹெவியாக இருக்கிறதுனால தான் அந்த கியர் மாற்றும் போது அந்த ஒரு ஜர்க் இருக்கும் வண்டியில். டார்க்கு கொஞ்சம் ஓரளவு அந்த பிஎஸ்பி இதுவும் அந்த பவர் டு வெயிட் ரேஷியோவில் கரெக்டாக அந்த தள்ளாது. இது வந்து அப்படியே ஒரு மாதிரி அந்த டக்குன்னு தூக்கி அடிக்குது. அதுதான் கொஞ்சம் அந்த ஒரு ரைடை கொஞ்சம் அந்த ஸ்மூத்தாக ஆகாது. நம்மளை அந்த ஒரு டைரெக்ஷன் வந்து எனக்கு எப்படின்னா ஸ்மூத்தாக இருக்கணும் ரைடு. அந்த ஒரு ஈவனாக லீனியர்னு வாங்க பாருங்கள், அந்த மாதிரி. இது ஒரு மாதிரி அந்த லீனியர் இல்லை இதில். வண்டி எடுத்து போய் கொடுத்துட வேண்டி தான். இந்த வண்டி பேர் வந்து குரு. ஐயோ பேரை கேட்டு சொல்கிறேன், அந்த இப்போ வாயிலே வர மாட்டேங்குது. ஆனால் ராயல் என்ஃபீல்டில் ஏர்கூல்டு ரேடியேட்டர் கொடுக்குற வண்டி விட்டது எனக்கு ரொம்ப உண்மையிலே அது ஒரு ஹாப்பி தான். ஏன்னா ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன் அது. நிறைய வண்டிங்களுக்கு தான் பாருங்கள் எஃப்சி ஆனால் ஃபில்டர் பண்ணுறாரு. அவர் லைட் ஒரு கட்டு வைப்போம். 14 வருவார் இப்போது. சிக்னல் போட்டோம், போங்க. இந்த பெரிய காரை வாங்கி வச்சுக்கின்னு வெறும் பேத்துறானுங்க சிட்டிக்குள்ள. பிரேக் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆனால் பேக் பிரேக் வேஸ்ட்டு. பேக் சஸ்பென்ஷனும் ஓரளவு ஓகே தான். ஃப்ரண்ட் அண்ட் சூப்பராக இருக்கும் வண்டி மொத்தமே. அந்த ஃபுட் பெக்ஸ் தான் என் ஹைட்டுக்கு. நான் 6.61 வருவேன், 6 வருவேன். என் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நல்லா கரெக்டாகவே இருக்குது. ஷார்ட் ரைடரும் ஓட்டலாம், அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கானுங்க. ஐயோ டிராஃபிக்கு வெறுப்பாக இருக்கே. அதோட டிராஃபிக்கை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, தலைவலிக்குது ஒரு மாதிரி. ரொம்ப கண்டமாக இருக்குது. மைக்கு கேட்கணும், கடவுளே மைக்கு கேட்கணும். லாஸ்ட்டாக ஒரு ஸ்டெச்சு இழுத்துட்டு அந்த ரெவ் டாப் எண்டை மட்டும் பார்த்துட்டு மூடிட்டு போய் வண்டியை கொடுத்த வண்டி தான். 1 2 3 அப்படியே குத்திக்கின்னு உள்ளே ஏறும் என் 390. அந்த மாதிரி இல்லை. பட் ஓகே, ஹீட்டிங் இஷ்யூலாம் இல்லை. வண்டி சூப்பராக இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூலாம் இதில் சுத்தமாக இல்லை. இவ்வளோ வெயிலில் நான் மதியம் 12 மணி வெயிலில் வலின்னு வலிக்கிறேன். பட் இட்ஸ் குட். ஓகே கைஸ், இந்த விலாக் அப்படியே முடிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது வண்டி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். டேக் கேர், பை.
பாய். கடைசியாக ஒரு காரை வச்சுட்டு கிளம்புறேன். ஐயோ மிஸ் ஆயிடுச்சு, ஜஸ்ட் மிஸ். நான் கார்னரிங் 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 பாய். ஆஃப் ரோடு கேப்பபிலிட்டி பாருங்கள் கைஸ். ஆஃப் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடுக்கெலாம் இது வேலைக்காகாது. ஓகே ரோடு யூஸுக்கு ஓகே, ஆஃப் ரோடுக்கெலாம் இது வந்து படுத்துரும். நம்ம குதிரை மாதிரி வராது கைஸ். நம்ம குதிரையே வேறு. நம்ம குதிரை கொஞ்சம் லைட்டாக செஞ்சிருச்சு. இப்போது செதைச்சிட்டேன் நான் கொஞ்சம். இனிமேல் கொஞ்சம் அவளை கொஞ்சம் பாதுகாக்கணும். ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போனான்றோம். எனக்கு வண்டி ரொம்ப குட்டியாக இருக்குது கைஸ். அதோட ரைடிங் போஸ்டர்லாம் இதுக்கு அப்படியே ரொம்ப கிட்ட இருக்குது. போகிற வண்டிலாம் ரொம்ப அந்த தள்ளி வருது. ஆனால் இதுதான் வண்டி, எனக்கான வண்டி. வச்சு அப்படி வச்சு வலிக்கலாம்.